ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. இன்றைய தினத்திலே ஆண்டவர் அற்புதமான ஒரு தரிசனத்தின் மூலமா இடைப்பட்டார். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உங்கள் இருதயம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்வேன் என்று சொன்னார். உங்கள் இருதயம் களி கூறும்படிக்கு செய்வேன் என்று சொன்னார். அதற்கு ஆதாரமாய் சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 33:21 என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் களி கூறும். நம்முடைய இருதயம் களி கூறும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. எதனாலே அந்த மகிழ்ச்சி உண்டாகிறது? எதனாலே களி கூறுதல் உண்டாயிருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நீங்கள் நம்பினீர்கள் அல்லவா? கர்த்தருடைய நாமத்தை அண்டிக் கொண்டீர்கள் அல்லவா? அவருடைய நாமத்தை சார்ந்து கொண்டு அவரை மாத்திரமே நீங்கள் விடாமல் உங்கள் விசுவாசத்தை அவர் பேரிலே வைத்தபடியினாலே உலகம் சொல்லுகிறபடியாய் இதன் மீது அதன் மீது, உலகத்தின் நாட்டத்தின் மீது, உலகத்தின் இச்சைகள் மீது, உலகத்தின் லௌகிக காரியங்கள் மீது உங்கள் நாட்டத்தை வைக்காமல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நீங்கள் நம்பினபடியினாலே, அதில் உங்கள் நாட்டத்தை வைத்தபடியினாலே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தின் சிற்றின்ப காரியங்களை நீங்கள் விரும்பாமல், நீங்கள் கர்த்தரை பரிசுத்த தேவன் என்று அறிந்து அவருடைய பரிசுத்த வழிகளிலே உங்கள் விட்டு கொடுக்கும்படிக்கு அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசித்தவர்களாய் நீங்கள் அவரை அண்டிக் கொண்டீர்கள், அவருடைய வழிகளிலே நீங்கள் பின்பற்றினீர்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பினபடியினால் நீங்கள் அவரிலே மகிழ்ந்திருக்கும்படிக்கு களி கூறும்படிக்கு செய்வார். சரிங்களா? இந்த பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள் என்று வைத்துக்கொண்டு உலகத்தின் சிற்றின்பத்தை குறித்து நேசித்து கொண்டு உலகத்தின் லௌகிக காரியங்களிலே இச்சைகளிலே ஈடுபட்டு கொண்டு பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. ஆண்டவர் ஆவியானவர் திட்டவும் தெளிவுமாய் சொன்ன காரியம் என்னவென்றால், கர்த்தரை அண்டிக் கொண்டு அவருடைய பரிசுத்த காரியங்களிலே வழிகளிலே நடந்து கொண்டு உலகத்தின் காரியத்திற்கு இச்சைகளுக்கு விலகி வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு, ஜனத்தாருக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் களி கூறும்படிக்கு செய்வார். கர்த்தர் பேரிலே உங்கள் இருதயம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை ஒரு பாக்கியம் அல்ல? வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறபடியே ஆண்டவர் தரிசனத்திலே காண்பித்தார். ஜெபிக்கலாமா? எத்தனையோ நாட்கள் நீங்கள் முறுமுறுத்து விட்டீர்கள். எவ்வளவு காலம் வெயிட் பண்றது பிரதர்? எவ்வளவோ சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, ஜெபிச்சு ஜெபிச்சு வாயெல்லாம் வெளிச்சு போயிடுச்சு பிரதர். அதே ஜெபத்தை ஜெபிச்சு